இன்னைக்கு சிஏ இன்டர் ரிசல்ட் வந்துச்சு. அதில் நிறைய பேர் பாஸ் ஆயிருந்தாங்க. எல்லாருக்கும் கன்கிராட்ஸ். அடுத்து வரப்போற கேள்வி, நம்ம எங்க ஆர்டிகல்ஷிப் பண்ணணும்? பிக் 4ல பண்ணலாமா இல்ல மிட் சைஸ் ஃபர்ம் பண்ணலாமா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருக்கும் ஒரு டவுட் இருக்கும். நம்ம இந்த வீடியோல அதை பார்க்கலாம். ஆக்சுவலா எங்க போனாலும் நமக்கு நல்ல பிரைட்டான ஃபியூச்சர் இருக்கும். பட் நம்ம எப்படி செலக்ட் பண்ணணும்னா நம்மளோட இன்டென்ஷனை பொறுத்து. எனக்கு வந்து ரெஸ்யூமேல ஒரு நல்ல பிராண்ட் வேணும், எனக்கு பெரிய பெரிய கார்பரேட்ல எக்ஸ்போஷர் வேணும், நான் ஃபியூச்சரில் வந்து பார்த்தீங்கன்னா எய்தர் பிக் 4ல தான் போகணும், அப்படி இல்லைனா ஒரு நல்ல பெரிய கார்பரேட் கம்பெனியில் எனக்கு ஜாப் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக பிக் 4 ப்ரிஃபர் பண்ணலாம். அப்படி இல்லை எனக்கு வந்து ஃபியூச்சரில் நான் மேபி ஜாபுக்கும் போகலாம், அப்படி இல்லைனா நான் ஓனாக ப்ராக்டிஸும் ஸ்டார்ட் பண்ணலாம். அப்படி இல்லை எனக்கு லேர்னிங்ஸ் வந்து ரொம்ப முக்கியம், எனக்கு காசோட லேர்னிங் தான் முக்கியம், டிஃப்ரெண்ட் அசைன்மெண்ட்ஸ் நான் வந்து பண்ணி பார்க்கணும், டேக்ஸு, ஆடிட்டு, ஐடிஆர் ஃபைலிங், ஜிஎஸ்டி ஃபைலிங் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு லேர்னிங் ரொம்ப ஸ்டீப்பாக இருக்கணும்னு நினச்சிங்கன்னா மிட் சைஸ் ஃபார்மை ப்ரிஃபர் பண்ணலாம். இப்போ நிறைய பேர் சொல்லுவாங்க, அதாவது மிட் சைஸ் ஃபார்மில் போனேன்னா பெரிய பெரிய கம்பெனியில் ஜாப் கிடைக்காது, அப்படி இல்லைனா எப்பயுமே பிக் 4 தான் பெட்டர் கம்பேர் டு மிட் சைஸ் ஃபார்ம் அப்படின்னு சொல்கிறதெல்லாம் நம்பாதீங்க. நம்மளோட இன்டென்ஷன் எதுவோ அதுக்கேற்ற மாதிரி தான் நம்ம சூஸ் பண்ணணும். இப்போ நானும்